கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பல வேளைகளில் ஒரு நல்ல ஒரு சபை இருக்கும். ஆனால் அதில் ஒரு 2 பேருக்கு இடையில் வர பிரச்சனைனால அந்த சபையை உடைந்து போவதை நம்ம பார்க்குறோம். உடைஞ்சு 2 சபையாக மாறலாம், இல்லை 3-4 சபையாக கூட மாறலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சபையில் 2 மூப்பர்களுக்கு இடையே, இல்லை உதவிக்காரங்களுக்கு இடையே, இல்லை விசுவாசிகளுக்கு இடையே பிரச்சனை இருக்கும்போது அது சபைக்குள்ளாக ஒரு ஐக்கியமின்மையை உருவாக்கி ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் எப்படி கையாள வேண்டும், அதை குறித்து தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளெமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இங்கே பவுல் 2 பெண்மணிகளை குறித்து பேசுகின்றார். எயோதியா, சிந்தகேயா என்ற 2 பெண்மணிகள். எக்ஸாக்டா இவங்க சபையில் என்ன ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஏன்னா அப்போஸ்தல சபையிலே பெண்களுடைய பங்களிப்பும் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. எனவே இவர்கள் இருவரும் அந்த சபை ஊழியத்திலே மிகவும் முக்கியமான 2 நபர்களாக இருந்திருக்கலாம். பவுல் இவங்களை குறித்து சொல்கிற நல்ல காரியங்களை பாருங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, என்னோடும் கிளெமெண்டோடும், கிளெமெண்ட் அப்படிங்கிறவர் ரோமாபுரியிலிருந்து பிலிப்பு பட்டணத்தில் போய் ஊழியம் செய்த ஒரு ஆதி சபையின் தந்தை ஊழியர். கிளெமெண்டோடும் என்னோடும் சேர்ந்து அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அப்போ இந்த யோதியா, சிந்திக்கா 2 பேருமே அந்த பிலிப்பு திருச்சபை உருவாவதிலே முக்கிய பங்கு வகித்தார்கள் என்று பவுல் கூறுகிறார். ஆஸ் எ பார்ட்னர், பவுலோட ஒரு பங்காளியாக அவர்கள் ஊழியத்தில் அவர்கள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். 2வது அவர்களை குறித்து பவுல் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு, ஜீவ புஸ்தகத்தில் அவங்களுடைய பெயர் எழுதியிருக்கு. அப்படின்னா அவர்கள் உண்மையாகவே மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் மெய்யான விசுவாசிகள். ஆனால் அந்த 2 விசுவாசிகளுக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு பிரச்சனை, இவங்க 2 பேரும் சபையில் முக்கியமானவங்களாக இருந்தபடினாலே இவர்கள் இருவருடைய பிரச்சனை நிமித்தமாக நிச்சயமாக பிலிப்பு சபையிலே ஒரு ஐக்கியம் இன்மை, சில குழப்பங்கள், எப்போதுமே ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கலாம். அதனால தான் பவுல் குறிப்பாக இவங்க 2 பேர்த்த குறித்து பேசுகிறார். ஒருவேளை பவுல் 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் மனத்தாழ்மை, தன்னை தீமோத்தேயுவை, எப்பாப்ராத்துவை ஒரு உதாரணமாக அவர் பயன்படுத்தினது கூட இந்த எயோதியா, சிந்தகியாவுக்கு ஒரு மாதிரியை முதலாவது காண்பிக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார். அப்போ உறவுகளை எது வளர்க்கும்? தாழ்மை. யார் தன்னை தாழ்த்தி கொள்கிறார்களோ அங்கதான் உறவுகள் வளரும். 2 நபர்கள் பெருமை உள்ளவர்களாய், ஆங்கிலத்தில் ஈகோ அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அகம்பாவம் என்று சொல்லலாம். அந்த பெருமையோடு அகம்பாவத்தோடு அவர்கள் நடந்து கொள்ளும்போது அது உறவுகளை கடினப்படுத்தும், உறவுகளில் பிளவுகளை கொண்டு வரும். அப்போ நம்முடைய பிரச்சனைகளை நம்ம எப்படி தீர்த்து கொள்ளலாம்? முதலாவது பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாய் இருங்கள். இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்து இந்த இடத்துல நான் என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து உறவுகளிலே தன்னை எவ்வாறு வெளிப்படுத்தினார். இப்போ பேதுருவை அவன் மறுதளித்து அவன் மீன்பிடிக்க போயிட்டான். ஆனால் கடவுள் அவனை தேடி போய் அவனை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவின் மனத்தாழ்மை, இயேசு கிறிஸ்துவின் அக்கறை. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பிரச்சனையை அணுகுவார், இல்லை என்றால் நான் எவ்வாறு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது? பிரிவினைகளையும் பிளவுகளையும் பாகுபாடுகளையும் நீக்கி ஒற்றுமையும் சமத்துவத்தையும் உருவாக்குவதே. 2வது என்ன சொல்றார் அப்படின்னா, இங்கே 3ஆவது வசனத்தில் அந்த சபை ஊழியன், அதாவது இந்த லெட்டர் அவர் எழுதும்போது ஒருவேளை அவர் அந்த சபையில் ஒரு மூப்பராக இருக்கலாம், இல்லை பவுலால் அனுப்பப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். அந்த சபை ஊழியனை பார்த்து, நீ போய் அவர்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்கும்படி அவங்களுக்கு உதவி செய் என்று ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ 2வது நமக்குள்ளாக நம்முடைய ஆவிக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியல. ஒரு சபையில் 2 பேருக்கு இடையில பிரச்சனை இருக்குது, அதனால சபையில் பல பாதிப்புகள் உருவாகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், தங்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்த, தங்களையும் சபையும் நேசிக்கின்ற ஒரு நபரை அழைத்து அந்த நபரின் ஆலோசனையின்படி அவர்கள் நடந்து கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு பைபிளில் சொல்றது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்கிறான். அதனுடைய அர்த்தம், அதாவது நமக்குள்ளார அந்த கோபமும் பகையும் வைராக்கியமும் இருக்கும்போது அநேக நேரத்தில் நம்ம
மனித குணத்தை இழந்து போகின்றோம். மிருகத்தை போல நம்ம நடந்து கொள்கின்றோம். ஒரு விசுவாசியும் கூட அப்படி நடந்து கொள்ளக்கூடும். ஒரு மிருகம் தான் தனக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை என்ன பண்ணிகிட்டே இருக்கும், செஞ்சுட்டே இருக்கும். அதை சுற்றி இருக்கிறவங்களை யாரை பற்றியும் கவலைப்படாது. அதே மாதிரி நிறைய நேரத்தில் சபை காரியங்களிலே சபை விசுவாசிகள் தங்களுடைய செயல்கள், தங்களுடைய எண்ணங்கள், ஒருவேளை பிறரோடு தங்களுக்கு இருக்கிற வாக்குவாதங்களும் சண்டைகளும் எப்படி சபையையும் ஒரு ஒரு குடும்பம், இப்போ கணவன் மனைவி கடையில் பிரச்சனை இருக்கிறப்ப எப்படி அது வந்து தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இதை பற்றி அவங்க கண்டு கொள்றதே இல்லை. என் விருப்பம், என் இஷ்டம், என் வாழ்க்கை என்று நம்ம போய்விடுகின்றோம். சில சமயம் விசுவாசத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சபைகள் பிளவுபட்டு போனதுக்கு காரணம் அந்த மூப்பர்கள் இல்லைன்னா போதகர்கள் இல்லைன்னா சபை தலைவர்களுக்குள்ளாக இருந்த ஒரு ஈகோவை தவிர சத்தியமோ இல்லை நியாயமான காரணமோ பல இடங்களில் காணப்படுவதில்லை. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உங்களால் உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாத போது உங்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ந்த ஒரு நபரை அழைத்து அந்த நபரின் உதவியோடு அதை நீங்கள் என்ன பண்ணணும், தீர்த்து கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்ம சபையிலேயோ குடும்பத்தில் யாரோடு நாம் கோபமாக இருப்போமே என்றால் கிறிஸ்து அந்த இடத்துல என்ன செய்வார், இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார் என்று நம்ம சிந்தித்து பார்க்கலாம். இரண்டாவது, ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதில் தவறே இல்லை. நல்ல ஆவிக்குரிய வேதத்தை கற்றறிந்த கடவுளையும் சபையும் நேசிக்கின்ற நபர்களுடைய ஆலோசனைகளை நம்ம நாடும்போது அது நிச்சயமாகவே கர்த்தருக்குள் வளர நமக்கு உதவி செய்யும். தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகளை சிதைக்கிறவர்களாக அல்ல, உறவுகளை கட்டி எழுப்புகிறவர்களாக மாற்றுவாராக. ஆமென்.